ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பிஎட் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இல்லை பிஎட் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இல்லை டிஎன்ஜிசிஏலேயே உங்களுக்கு தனியாக பிஎட் கோர்சஸ்க்கான உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தகவல் எல்லாமே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் காலேஜஸ் டீட்டெயில்ஸ் இதுவும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம இன்னைக்கான பகுதிக்கு நம்ம போயிடலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பிஎட் கோர்சஸ்க்கான கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிஎன்ஜிசிலேயே தனியாக அப்டேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு டிஎன்ஜிசிஏ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிடுவோம். அதாவது பிஎட் டிஎன்ஜிசிஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்கு பாருங்க, B.Ed.TNGCA.in இதுதான் வந்து வெப்சைட்டு. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அட்மிஷன் ஃபார் பிஎட் கோர்சஸ் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தெந்த காலேஜஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மட்டும்தான் பிஎட்ல போடுறோம். சரிங்களா, தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட், சர்டிஃபிகேட்ஸ் அலாட்மெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், தென் ஃபைனல் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த போர்ட்டலில் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா, தென் இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து 500 rupees வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ், அப்ளிகேஷன் சார்ஜஸ். தென் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 250 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, இதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 20 ஓப்பன் ஆச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறது. சரி, இது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் B.Ed அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஆன்லைனில் மட்டும்தான். இதில் நீங்கள் ஃபுல்லாகவே த்ரூ வெப் போர்ட்டல் மூலிமா தான் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து, ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுலேருந்து, தென் காலேஜஸ் சப்ஜெக்ட் எல்லாமே அலாட்மெண்ட் எல்லாமே ப்ரொசீட் பண்ணுறது எல்லாமே இதில் தான். ஓகேங்களா, த்ரூ ஆன்லைனில் தான். நீங்கள் வீட்லேயே இன்டர்நெட் கரெக்டான லொக்கேஷன்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நியரஸ்ட் உங்களோட அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை என்னென்ன ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, லாகின், தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன், தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், தென் டிகிரி மார்க்ஸ், தென் ப்ரிவியூ டீடைல்ஸ், கம்ப்ளீட் டீடைல்ஸ், டவுன்லோட் அப்ளிகேஷன், அப்லோட் த சர்டிஃபிகேட், சாய்ஸ் ஃபில்லிங், கன்ஃபர்மேஷன், அலாட்மெண்ட் ஆர்டர் இதுதான் கொடுத்துருக்காது. ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கேட்கும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்கும், தென் அது கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், தென் பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். உங்களுக்கு ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். உங்கள் நேமு, நேட்டிவ் பிளேஸு, ஓகேங்களா, உங்களோட பேரண்டோட நேமு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, தென் ஜெண்டர், மதர் டங்கு, நேஷனாலிட்டி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரு, கேஸ்ட்டு, கம்யூனிட்டி, தென் ஆதார் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, தென் நேட்டிவோட கம்யூனிகேஷன், பின்கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கேட்கும். சரிங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்கீங்களா, ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தீங்கன்னா அதுக்கான இதுக்கு நீங்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான நீங்கள் கொடுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணலாம். டிசபிலிட்டி கேட்டகரி, என்சிசி, என்எஸ்எஸ் இது மாதிரி கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் தேர்டாக வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் யூஜி வந்து என்ன மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை பசங்களா, யூஜி என்ன மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, தென் தமிழில் படிச்சிருக்கீங்க, எஸ்எஸ்எல்சி தமிழில் படிச்சிங்களா, தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. 11 to 13 நீங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க. யூஜி டிகிரி வந்து என்ன படிச்சிருக்கீங்க, யூஜி டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, தென் மேஜர் சப்ஜெக்ட் என்ன, தென் அசஸ்மெண்ட் மார்க்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் இது அதுக்கான மார்க்ஸோட டைப் எவ்வளோன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணணும். தென் வந்து யூஜி அண்ட் பிஜி வந்து சேம் மேஜரா அப்படி சொல்லி அது என்ட்ரி பண்ணணும்.
நீங்கள் பிஜி வந்து இன்கேஸ் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னென்ன அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரி கேட்கும். நீங்கள் பார்ட் 1ல் என்னென்ன மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ யூஜியில் என்ன பார்ட் 1ல் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, பார்ட் 2ல் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி பிஜியில் இன்கேஸ் பிஜி இருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க, அவ்வளோ சிஜிபியை இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியூ வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியூ கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணாமல் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அகெயின் வந்து நம்மளால் எலிட் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் மாற்ற முடியாது. சரிங்களா? அதனால் பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் இது பண்ணிக்கோங்க. எந்த இதில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். உங்களுக்கு டிசி 10th 12th தென் டிகிரி ப்ரொவிஷனல் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கேட்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் சாய்ஸஸ் நீங்கள் கொடுங்க. எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த காலேஜஸ் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான் இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல். சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎடோட 2025 புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த புக்லெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லெட்டில் உங்கள் காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் காலேஜஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? கோட் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்பாபெட்டிக் வைஸ், ஜோன் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலேஜஸ் டீடைல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜஸோட இந்த இப்போ நீங்கள் பிஎட் தமிழ் எடுக்கிறீங்க, எந்தெந்த காலேஜஸில் பிஎட் தமிழ் அவைலபிள், அது பிஎட் இங்கிலீஷ் வந்து எந்தெந்த காலேஜஸ்லாம் அவைலபிள், பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிள் சொல்லிட்டு டீட்டெயிலாக கோர்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜோட டீடைல்ஸ், இல்லை அந்த காலேஜ் வந்து காலேஜ் கோடு என்ன, காலேஜ் நேம் என்ன, கவர்மெண்ட்டா இல்லை கவர்மெண்ட் எய்டடா, கோவியடா, இது கோ எஜுகேஷனா, இல்லை வந்து மேல் அண்ட் உமன்ஸ் காலேஜ் மட்டுமா அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் காலேஜோட அட்ரஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, காலேஜோட ஃபோன் நம்பர், நியர் சர்டிஃபிகேஷன்னா அட்டானமஸ் காலேஜா, NAC இனாகிரேட் வாங்கியிருக்காங்க. தென் இது மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, ஓகேங்களா? ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்கா இல்லையா, ஓகேங்களா? கேர்ள்ஸ்க்கு அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே எனக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க தகவல். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் கொடுத்துருக்கிறது. தென் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 காலேஜஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் 7 காலேஜஸ் இருக்கு. தென் இது எய்டட் காலேஜஸ் வந்து 14 காலேஜஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் அடுத்து அதே மாதிரி நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் புக்லெட் டேட்டா ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா ஷீட் படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் போங்க. அப்ளிகேஷன் என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. சரிங்களா? தென் அடுத்து உங்களுக்கு இதில் பிஎடுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோர்சஸ்க்காகவும் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் எடுத்திருந்தா யூஜியில் என்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பிஎட்ல நீங்கள் யூஜி வந்து தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் இருந்தாங்கன்னா நீங்கள் யூஜியில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் ஈக்குவலண்ட்டில் ஏதாச்சும் எடுத்துருக்கணும். மேத்தமெட்டிக்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆல் பிஎட் பிடெக் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எலிஜிபிள் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவலண்ட்டில். அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸஸ் நீங்கள் எடுத்துருந்தா ஃபிசிக்ஸு, தென் அப்ளைட் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸு, ஜியோ ஃபிசிக்ஸ், பயோ ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், பிடெக்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் ஈக்குவலண்ட்டு. ஓகேங்களா? தென் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, தென் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, தென் பிடெக் இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஈக்குவலண்ட்டில். அதே மாதிரி பாட்னி. ஓகேங்களா? பாட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, தென் பிடெக்ல பயோடெக்னாலஜி இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பாட்னி ஈக்குவலண்ட்ல இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா. அதே மாதிரி ஜுவாலஜிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஜுவாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் அட்வான்ஸ் பயோடெக்னாலஜி, தென் பயோடெக்னாலஜி, தென் என்விரான்மெண்டல் சயின்ஸு. ஏன்னா அதே மாதிரி பிடெக்ல பயோடெக்னாலஜி படிச்சிங்கன்னா அதுக்கு எலிஜிபிள். தென் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸு, தென் ஜியோகிராஃபி அண்ட்
ஜியோகிராஃபி, ஓகேங்களா. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள். ஹோம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜி ஹோம் சயின்ஸு, தென் பிஜி நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ்க்கு எலிஜிபிள். தென் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் காமர்ஸ்க்கு வந்து எம்காம் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கிறது. நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இல்லை பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு பிஎட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்டு கரெக்டாக சொல்லுங்கள். டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 9th வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களை ஏதாவது தகவல் வேணா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.